கம்ப்ளீட்லி ஃப்ரீ மெத்தட் தான். கூகுளோட ஒரு ஃப்ரீ ஏஐ டூல யூஸ் பண்ணி எப்படி பாட்காஸ்ட் வீடியோ கிரியேட் பண்றது? அது மூலியமா எப்படி ஆன்லைன்ல நம்ம டிஃபரண்டான ஆங்கிள்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டோட்டலா 5 ஸ்டெப்ஸ்ல ஷோ பண்ண போறேன். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஸ்டெப்பும் குடுத்துருக்கேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்டெப் 1 ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ணணும். ஸோ நாம இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் வீடியோ மூலியமா ஒரு ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இது வந்து மேபி அமேசான்ல இருக்கலாம், இல்ல மீஷோ, இல்ல கிளிக் பேங்க், ஜேவிசு, வேரிப்ளஸ் எந்த சைட்ல இருக்கிற எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அமேசான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்றேன். அமேசான் அசோசியேட்ல நீங்க சைன் அப் பண்ணிருக்கணும். சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அண்டர் 5000 பெஸ்ட் ஸ்மார்ட் போன் 5G அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன். இதுல நிறைய வருது. இதுல நான் சூஸ் பண்ணிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி. ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், இதோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டெப் 2, இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்க இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூவை வெப்சைட்லயோ இல்லை யூடியூப்லயோ ஆல்ரெடி போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் பெஸ்ட் ரிவ்யூ லிங்க் எதுவோ அதை நம்ம ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சாம்சங் கேலக்ஸி M05 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி சாம்சங் கேலக்ஸி M05 கூடவே ரிவ்யூங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா எடுத்தோடனே யூடியூப் வீடியோஸும் வந்திருக்கும். கீழே போனீங்கன்னா நிறைய வெப்சைட்டும் வந்திருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே கூகுளே ரேங்க் ஆகுறாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய பெஸ்ட் யூடியூபோட வீடியோ லிங்க் எடுத்துக்கலாம். இல்லைனாலுமே இங்கே யார் வந்து ரிவ்யூ நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்களோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை கட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்மளுடைய நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் யூடியூபோட வீடியோவோட லிங்க்கையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எப்படியோ நம்ம இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூன்னு போட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் கூகுளில் ரேங்க் ஆயிருக்காங்களோ அவங்களுடைய லிங்க் எடுத்துட்டீங்க, டாப் 10ல இருக்கிறவங்க லிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களுடைய லிங்கை வச்சு நாம இன்னொரு பாட்காஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ணோம்னா அது கூகுள்லையும் யூடியூப்லையும் ரேங்க் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஸ்டெப் 3, நம்ம பாட்காஸ்டோட வாய்ஸை ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னா கூகுள் போயிடுங்க. notebooklm.google.com இது ஃப்ரீ தான். வேணா தெரியலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க. notebooklm.google.com சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி வச்சு சைன் அப் பண்ணுறது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் நான் ஆல்ரெடி 2 கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன் டெமோ பர்பஸ்க்கு. ஸோ அடுத்தது வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இங்கே பாருங்க, கிரியேட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ லிங்க் இருக்கு இல்லையா? அது மேபி கூகுள் டிரைவ்லேருந்து நீங்கள் எடுத்து போடலாம், இல்லை கூகுள் டாக்ஸ்லேருந்து எடுத்து போடலாம், இல்லை கூகுள் சைட் வச்சுருந்தீங்கன்னா அதில் அதோட லிங்க்கை கூட நீங்கள் இங்கே ஆட் பண்ணலாம். அது போக வெப்சைட்டோட லிங்க் ஆட் பண்ணுறது, இல்லை யூடியூபோட லிங்க் ஆட் பண்ணோம்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்களே வந்து பாட்காஸ்ட்டுக்கு தேவையான கண்டென்ட்டை ChatGPTலையோ இல்லை வேறு ஏதாவது ஜெமினி ஏதாவது ஏஐ டூல கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிற மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக லிங்க் பேஸ்ட் பண்ணுறது, அதுவும் வெப்சைட்டோட லிங்கோ இல்லை யூடியூபோட லிங்கை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லிங்க் தான் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சிருந்தோம். இதை காப்பி பண்ணி டைரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு வெப்சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து சம்மரி கிரியேட் ஆகும். அதாவது நாம கொடுத்துருக்க இந்த லிங்கை பேஸ் பண்ணி இவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஐ டூல் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ரீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது சம்மரி கொடுத்துருவாங்க. இது நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாய்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இது ஜென்ரேட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 to 10 மினிட்ஸ் ஆகுது. பட் இது உங்களுடைய பிளாக், உங்களுடைய வீடியோவோட லென்த்தை பொறுத்து இருக்கு. ஸோ நான் ஜென்ரேட் பண்ணது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 11 நிமிஷத்துக்கு தேவையான வாய்ஸ் வந்து சேம் சாம்சங் கேலக்ஸிக்கு நான் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு இது வந்திருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஒரு ப்ராடக்ட்டை டேரெக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 13 நிமிஷத்துக்கு வந்திருக்கு. வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி டவுன்லோட்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுடைய சிஸ்டமில் சேவ் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வாய்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Hey everyone, and welcome back. Ready for another deep dive? Always. Awesome. So today we're going to tackle the Samsung Galaxy M05. Ooh, okay. இது இன்னொரு ப்ராடக்ட்டை டைரக்டா ப்ரோமோட் பண்ணியிருந்தேன். இந்த வாய்ஸ் இத கேளுங்க. Okay, so have you heard about this Xmas Bundle apps thing? I have, yeah. I feel like it's kind of blown up online right now. Everyone's talking about it. Yeah, seems like a lot of buzz around it. Like crazy buzz. And for good reason, right? It's got like 15 AI apps. ஸ்டெப் 4, இப்போ நம்ம வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். பட் இந்த வாய்ஸ்க்கு தேவையான பேக்ரவுண்ட் வீடியோவோ இல்லை பேக்ரவுண்ட் இமேஜஸோ நமக்கு தேவை இல்லையா? இதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேன்வா போயிடுவோம். ஸோ கேன்வா போயிட்டு யூடியூப்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் வந்துடும். இதில் மேலே பாருங்கள், இந்த எலிமெண்ட்ஸ்க்கு மேலே பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பாட்காஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னாவே இந்த இடத்துல கிராஃபிக்ஸ் வேணும்னா கிராஃபிக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ. இங்கே பாருங்கள், பாட்காஸ்ட்னு கொடுத்துட்டு இங்கே வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கொடுத்தாவே நிறையா பேர் வந்து பாட்காஸ்ட் பண்ண வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
இது வீடியோ. இந்த வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அனிமேஷன் மாதிரி அந்த வாய்ஸ் போயிட்டு வருது இல்லையா, ஃப்ளிக்கரிங் டைப்பில். ஸோ இது வேணும் அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அனிமேஷன் இருக்கு இல்லையா, இது எடுத்து நான் மேலே கொடுத்துருக்கேன். இது பேக்ரவுண்ட் வீடியோ. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் பாட்காஸ்ட்னு போட்டு ஃபோட்டோஸ்ன்னு போட்டிருக்கேன். இதில் வரக்கூடிய ஒரு இமேஜஸை நான் செலக்ட் பண்ணி அப்படியே ஃபுல் சைஸ்க்கு வச்சுட்டு மேலே இந்த அனிமேஷனை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது வாய்ஸோட அனிமேஷன். கூடவே இந்த இமேஜும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இமேஜஸ் சேம் இதே மாதிரி மாடலில். இந்த இமேஜஸ் வந்து நான் வெளியில் ஜென்ரேட் பண்ணேன். இது கேன்வாவில் கிடையாது, ஒரு ஃப்ரீ டூலில் ஏஐ டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம எக்கச்சக்கமான இமேஜஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்மளுடைய வீடியோவோ இல்லை இமேஜோ ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஷேர் ஆப்ஷனில் போயிட்டு டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸ்டெப் 5. இப்போ நாம வாய்ஸை ரெடி பண்ணியாச்சு, அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லை பேக்ரவுண்ட் அனிமேஷன், பேக்ரவுண்ட் வீடியோவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்மளுடைய ஃபில்மோரா டூலுக்கு வந்துருங்க. எந்த வீடியோ எடிட்டிங் டூல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், டேரெக்டாக நான் 2 வகையில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இது இமேஜ், இங்கே பாருங்கள் இது இமேஜ். இன்னொன்று வந்து வீடியோ. இது வந்து நாம் சாம்சங் பற்றி பேசின வாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை டவுன்லோட் பண்ண ஆடியோ இது. ஓகேவா, இது 3 இந்த இடத்துல போட்டேன். இங்கே பாருங்கள், இது ஆடியோ, இதுக்கு மேலே இருக்கிற இந்த இமேஜ் கூடவே அந்த அனிமேஷனோட ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது அனிமேஷன், இது இமேஜ் அப்படியே இருக்கும். இந்த வாய்ஸ் அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, இது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதே இடத்துல வச்சு உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். Hey everyone and welcome back. Ready for another deep dive? Always. Awesome. So today we're going to tackle the Samsung. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வீடியோஸ்லாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் மெர்ஜ் பண்ணிங்கன்னா இதை கொண்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே மாதிரி இமேஜஸ் மட்டும் நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்துட்டு இப்படி ஆட் பண்ணிட்டே வாங்க. ஆடியோவோட லென்த் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும். இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கும். இது எல்லாம் ஒரு மெத்தடு. இது வந்து பேசிக்காகவே நம்ம தாராளமாக இந்த மெத்தடை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். எந்த ப்ராடக்ட் வேணாலும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது இப்போ யூடியூப்பில் ரொம்ப புதுசுங்கிறதுனால டெஃபினட்டாக நல்லா ட்ரெண்டிங் ஆகும், நல்ல ஒரு ரீச்சஸ் கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய ஆடியோட லென்த்தை பொறுத்து நீங்கள் 2-3 டைம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போனஸ் மெத்தட். இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தடை வச்சு நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இது மட்டும் போதுமானு கேட்டால் பத்தவே பத்தாது. ஏன் அப்படின்னா நீங்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது யூடியூப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் ஆடியன்ஸை ரொம்ப பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி வீடியோ போட்டால் வைரல் ஆகும், அடுத்தது இதில் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணணும், எங்கே இருப்பாங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அது போக இந்த மாதிரி பாட்காஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஆடியோவே கேட்குற ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா சில செட்டிங்ஸ் மட்டுமே நோட் புக் எல்லாமே மாற்றினீங்கன்னா உங்களுடைய ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி யூனிக் கண்டென்ட்டாக சேம் நோட் புக் எல்லாமே வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஆடியோ ஜென்ரேட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த உங்களுடைய வீடியோ பார்க்குறாங்களோ அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இடத்துல சேல்ஸ் நடக்கும். அது போக உங்களுடைய வீடியோவில் அனிமேஷன்ஸ் நிறைய ஆட் பண்ணும். லைக் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட அனிமேஷனாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் டேரெக்டாக அதே ஆடியோவை வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரியும் ப்ளஸ் ஃபேஸ் ரியாக்ஷனோட கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரியும் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இதில் யூடியூப்பில் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள் அஃப்லேட் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளையும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்தது இதை வச்சு பிளாகிங்கும் பண்ண முடியும். இதை நீங்கள் கூகுளில் ரேங்க் பண்ண வைக்கவும் முடியும். ஸோ இதை பற்றினா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கீழே வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்னு போடுங்க. வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட்னு நீங்கள் போட்டிங்கன்னா தான் எவ்வளோ பேர் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஒருவேளை நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஒரியும் பண்ண தேவையில்லை. உங்கள் எல்லாருக்குமே இந்த நோட் புக் எல்லாம் பற்றி ஒரு பெரிய பிளேலிஸ்ட்டை கொடுக்க போகிறேன். அது ரொம்ப டீட்டெயிலாக இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ எடுத்துட்டேன், எடிட்டிங்கில் இருக்குது. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் கோர்ஸோட இன்சைடில் இருக்கும், எந்த ஒரு மெயிலும் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் பார்த்துக்குங்க. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய கோர்ஸோட லிங்க் கீழே கொடுக்குறேன். போயிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, விருப்பம் இருக்குது, நீங்கள் பண்ண முடியும் தோணுச்சுன்னா மட்டும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.